அடிக்குது வெயிலு அட அது சரி அது சரி, குடிக்கணும் குளிரா. அட இது சரி இது சரி, அடிக்குது வெயிலு குடிக்கணும் குளிரா. கடையத்தான் வைப்போம், அட அசத்தணும் அசத்தணும். மில்க் ஷேக்க போட்டு கடையத்தான் வச்சேன். கூட்டம் ஒன்ன காணும் கொளுத்துற வெயிலில. அட அடிக்குது வெயிலு, அட அது சரி அது சரி, குடிக்கணும் குளிரா. அட கடைக்குத்தான் வாங்க. பஞ்சி மிட்டாய் சீல கட்டி பட்டு வண்ண ரவிக்க போட்டு. வெயிலுக்குள்ள போறவுக கொஞ்சம் கடைக்கு தான் வாங்க வாங்க. அன்னைக்கு நீங்க மட்டும் தான் வாரீங்கன்னு பார்த்தேன், பின்னாலே நயன்தாரக்கா வராங்க. ஏன்டி உங்க அண்ணக்கிளியக்கா மட்டும் தான் கடைக்கு கூப்பிடுவியா, என்னெல்லாம் கூப்பிட மாட்டியா? என்ன நயன்தாரக்கா இப்படி சொல்லிட்டீங்க? எல்லாரும் வந்தா தானே கடையில வியாபாரம் பார்க்க முடியும். வாங்கக்கா, வெயில் வேற அதிகமா இருக்கு, ஒரு ஜூஸை குடிச்சிட்டு போவோம். இதுவும் நல்ல யோசனையாத்தான் இருக்கு. வெயில் என்னமா அடிக்குதுன்னு. பங்குனி வெயில் பல்ல காட்டுதுன்னு சொல்லுவாங்க, புரட்டாசி மாசம் கூட இப்படி வெயில் புரட்டி எடுக்குதே. அந்த காலத்துல பக்கத்து ஊருக்கே நடந்து போனோம், ஆனா இப்ப பஸ் ஸ்டாண்ட் வரை கூட நடக்க முடியல, வெயில் கொளுத்தோ கொளுத்துன்னு கொளுத்துது. ஏக்கா பஸ் ஸ்டாண்ட் வரை என்ன பஸ் ஸ்டாண்டு, ஃபாரினுக்கே நடந்து போகலாம். என்கிட்ட இருக்க ஐட்டத்தை மட்டும் நீங்க வாங்கி குடிச்சீங்கன்னா. என்னக்கா வழக்கமா 5 ரூபா பொருளை 2 ரூபாய்க்கு கொடுக்குறேன்னு புழுகுவா, இன்னைக்கு பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஃபாரின் வரைக்கும் நடக்கலான்றா. அப்படி என்னத்தை புழுகி விற்கிறாக்கா? அதான் என்னன்னு தெரியலையே. எதுவா இருந்தாலும் சரி, கூலிங்கா இருந்தா வாங்கி குடிச்சிட வேண்டியதான். சரி வாங்க என்னன்னு பாப்போம். அன்னைக்கிளி நீ வாடி என் கடையில் ஜூஸ் குடிக்க, காஃபிக்கு பதிலாக மில்க் ஷேக்க நீ குடிக்க. கொளுத்துற வெயிலில குளிர்ச்சியா இருக்கும், ஜூஸ கொஞ்சம் குடிங்க. தில்லே தில்லே ஜிம் தலைக்கடி தில்லே 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 மில்க் ஷேக் தில்லே. மில்க் ஷேக் நல்லா இருக்கா இல்லையாடி? உன் பாட்டு சும்மா பட்டைய கிளப்புது. அப்ப இன்னைக்கு மில்க் ஷேக் கடை தான். சும்மா டிக்கி டிக்கின்னு டிக்கி ஆட்டாம என்ன மில்க் ஷேக்னு சொல்லுடி. ஏக்கா இன்ட்ரெஸ்டா ஒருத்தி டான்ஸ் ஆடிக்கும் போது டிக்கி ஆட்டுறேன்றீங்க. பின்ன நீ டான்ஸ் ஆடின டிக்கியை தான் ஆடிட்டு இருந்த. ஐயோ அக்கா, நமக்கு டைம் ஆச்சுக்கா, வாங்கக்கா மில்க் ஷேக் வாங்கி குடிச்சிட்டு இடத்த காலி பண்ணுவோம். அடியே சீக்கிரம் மில்க் ஷேக் குடுடி, எங்களுக்கு நிறைய வேலை இருக்கு. இரு அன்னைக்கிளி, முதல்ல ஒன்னு எவ்வளவுன்னு கேட்டுக்கிடுவோம், அதுக்கப்புறம் 5 ரூபாக்குள்ளது 500 ரூபான்னு சொல்லி ஏமாத்தி கொடுத்தாலும் கொடுத்துருவா. அது சரிதான்க்கா, எந்த பொருளா இருந்தாலும் வாங்க முன்னாடியே விலையை பேசி முடிச்சிடணும். அப்புறம் வாங்கினதுக்கு அப்புறமா விலை அதிகமா இருக்கே, பொருள் தரம் நல்லா இல்லைன்னு சொல்லி வாதாடக்கூடாதுல்ல. வாங்குறது மில்க் ஷேக்கு, இதுல என்ன 7 மாடி பில்டிங் வாங்குற மாதிரி பில்டப் மட்டும். ஏக்கா ஒரு மில்க் ஷேக் வெறும் 25 ரூபா மட்டும்தான்க்கா. அடப்பாவி 25 ரூபாயா? வேணாண்டி வேணாம், 25 ரூபானா எங்களுக்கு வேணாம். ஏக்கா என்ன இப்படி சொல்றீங்க? சாதாரண மில்க் ஷேக்லக்கா, இது பாதாம் பருப்பு சேர்த்த மில்க் ஷேக்குக்கா. பரவாயில்லையே, பாதாம் பருப்பு போட்ட மில்க் ஷேக்காங்கா. இந்த மாதிரி ஒரு மில்க் ஷேக்கோட சேர்த்து பாதாம்லாம் சாப்பிடும்போது இங்க இருக்க பஸ் ஸ்டாண்டுக்கு என்ன ஃபாரின்கே நடக்கிற அளவுக்கு உங்களுக்கு எனர்ஜி இருக்கும்க்கா, எனர்ஜி இருக்கும். சரி, இந்த வெயிலுக்கு இவளை தவிர வேற யாரும் குளிர்ச்சியா எதுவும் விற்கல, அதனால வாங்கிப்போம். குடிடி, ஆளுக்கு ஒரு மில்க் ஷேக்கு, எப்படிதான் இருக்குன்னு குடிச்சு பார்ப்போம். இருங்கக்கா, அதோ ஒரு ஸ்டோன் பெஞ்ச் இருக்குல்ல, அதுல இருங்க நான் கொண்டு வரேன். காத்திருந்து காத்திருந்து டைம் எல்லாம் போகுதடி, பாத்திருந்தா பாத்திருந்தா பஸ் கூட போயிருண்டி. 2 மில்க் ஷேக்க எடுத்துட்டு வர இவ்வளவு நேரமாடி. பசுமாட்டுல இருந்து பால் கறந்தா கூட இதை விட சீக்கிரம் வந்துடலாண்டி. ஏக்கா மில்க் ஷேக்னா சும்மாவா, நல்லா ஷேக் பண்ணி கொண்டு வர வேண்டாமா? அப்பதான் அதோட டேஸ்ட் சூப்பரா இருக்கும். சாதா மில்க் ஷேக்காக்கா, குங்குமப்பூ பாதாம் பருப்புலாம் போட்டு அழகா ப்ரிப்பேர் பண்ணிட்டு வரேன், இருங்கக்கா. ஏக்கா இந்த பால்ல கொஞ்சம் கூட தண்ணி கலக்கவே இல்லை தெரியுமா? டேஸ்ட் பண்ணி பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்குன்னு தெரியும். பரவாயில்லையே, பால் நல்லா கட்டியா தாண்டி இருக்கு, டேஸ்டும் நல்லா தான் இருக்கு. யாப்பாட எங்க பண்ணி பால்ல போட்டதுன்னு கண்டுபிடிச்சிருவாங்களோன்னு நினைச்சேன், நல்ல வேலை கண்டுபிடிக்கல. இருந்தாலும் சின்ன பொண்ணு, நீ இப்படி ஏமாத்துவன்னு எதிர்பார்க்கவே இல்லடி. என்ன சொல்றீங்க நயன்தாரக்கா? நான் என்ன ஏமாத்தினேன்? அடியே பாதாம் மில்க் ஷேக்னு சொன்ன, உள்ள நிலக்கடலை கிடக்குது. ஐயோ என்ன சொல்றீங்க நயன்தாரக்கா? நான் பாதாம் பருப்பு தானே வாங்கினேன். பாத்தீங்களா, பாதாம் பருப்புல கூட இப்ப நிலக்கடல் பருப்பு மிக்ஸ் பண்றாங்க போல. அப்போ பாதாம் பருப்புக்கு பதிலா நீ நிலக்கடலை கலக்கலன்னு சொல்ல வர, அப்படிதானே? கலப்படம் பண்ணிட்டாங்கக்கா, கலப்படம் பண்ணிட்டாங்க. பாதாம் பருப்பு கூட நிலக்கடலை பருப்பை யாரோ கலப்படம் பண்ணிட்டாங்க, அது தெரியாம வாங்கிட்டு வந்து உங்களுக்கு மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டேங்கக்கா, மன்னிச்சிருங்கக்கா மன்னிச்சிருங்க. சே, எல்லாத்துலயும் கலப்படம் தான், ஒரிஜினலா உலகத்துல ஒண்ணுமே இல்ல போல. சின்ன பொண்ணு எவ்வளவு வெள்ளந்தியா இருக்கா, கலப்படம்னு கூட தெரியாம வாங்கிட்டு வந்துட்டா. பரவாயில்ல டி, உன் மேல எந்த தப்பு இல்ல. நீ என்ன பண்ணுவ? கொடுக்கறது 25 ரூபாவா? இதை இவளுக்கு மில்க் ஷேக் வேணுமா? மில்க் ஷேக் அதான் பன்னிப்பால கலந்து மில்க் ஷேக் போட்டு கொடுத்தது மட்டும் இல்லாம பாதாம் பருப்புக்கு பதிலா நிலக்கடலை பருப்பு கலந்து வச்சேன். என்ன விலையடி அழகே, ஒரு மில்க் ஷேக் வாங்க
ஓஹோ குடிக்கிற 2 பேரும் லூசுனா அப்ப மூணாவதா குடிக்க போற நீ யாரு? அப்படிலாம் குறுக்க பேசப்படாது. அரிட்டி என்ன விலைன்னு மட்டும் சொல்லு. 1000 500 வெறும் 25 ரூபா தாண்டி. ஐயோ 25 ரூபான்னா எம்புட்டு விலைடி, எம்புட்டு விலை. அது சரி நீலமண்ட நீலாம்பரி, இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன விலை என்றாலும் தருவேன்னா இப்ப 25 ரூபாய்க்கு வாயை பறந்துட்டு நிக்கிற. என்னடி ஒரு 10 ரூபா ஒரு 15 ரூபா இருக்கும்னு எதிர்பார்த்தேன். பொசுக்குன்னு 25 ரூபான்ட்டியா, அதான் லேசா ஹார்ட் அட்டாக் வந்த மாதிரி இருக்கு. 25 ரூபாய்க்கே இவளுக்கு ஹார்ட் அட்டாக் வருதுன்னா இவெல்லாம் என்னத்தை வாங்கி என்னத்தை குடிச்சிட போறா? ஆமா நயன்தாராக்கா. அடியே அடிக்கிற வெயிலுக்கு அதெல்லாம் உடம்ப குளிர்ச்சியா வச்சுக்கிறதுக்காக ஏசி வீட்டுக்கு வாங்கிட்டு போயிட்டு இருக்காங்கடி. நீ என்னடானா வெறும் 25 ரூபாய்க்கு இந்த இழு இழுக்கிற. என்னடி இது பாதாம் பருப்பெல்லாம் முன்னாடி சோக்காமிச்சு வச்சிருக்க? மில்க் ஷேக் தாண்டி, இது சாதாரண மில்க் ஷேக் இல்ல, பாதாம் பருப்பு கலந்த மில்க் ஷேக். உடம்புக்கு நல்லா புஜிட்டிக்கா இருக்கும், புஜிட்டிக்கா. சாதாரண மில்க் ஷேக்னா கூட குடிக்க வேண்டாம், பாதாம் பருப்பு கலந்துட்டல குடி 25 ரூபா என்ன 30 ரூபா போட்டாலும் தந்துடுறேன். என்னடா இது பாதாம் பருப்புன்னு அவ பல்ல காட்டுறா, அப்படி என்னதான் இருக்கும் அதுல? சரி நாம என்ன ஒரிஜினலா பாதாம் பருப்பையா போட்டு வச்சிருக்கோம், வெறும் நிலக்கடலை பருப்பு தானே கொடுப்போம். இந்த பொண்ணு எனக்கு ஒரு டவுட். இந்த கிளாஸ் நல்ல பெருசா இருக்கு, பாலும் நல்ல திக்கா இருக்கு. எப்படியும் ஒரு 10-20 ரூபாய்க்கு பால் வாங்கினாதான் இந்த கிளாஸை ஃபில் பண்ண முடியும். ஆனா வெறும் 25 ரூபாய்க்கு பாதாம் மில்க் ஷேக் எப்படி கொடுக்குற? உனக்கு ஏன்டி இந்த சந்தேகம்? உன்கிட்ட சொந்த மாடு இருந்தா கூட இவ்வளவு ஃப்ரீயா காசுக்கு கொடுக்க முடியாதடி. மாட்டுப்பால் விலை அதிகமாச்சே. ஐயோ அறிவுள்ளவெல்லாம் அரம்பிடாம குடிச்சிக்கிட்டு இருக்கா. இந்த அரலூசு வந்து 1008 கேள்வி கேக்குதே. என்னடி இப்படி கேக்குற? நான் என்னம்போ பசும்பாலுக்கு பதிலா பன்னிப்பாலை வாங்கி பாதாம் பால் போட்ட மாதிரி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க நீ. என்ன சொல்ற சின்ன பொண்ணே? பசும்பாலுக்கு பதிலா பன்னிப்பாலா? ஐயோ பன்னிப்பாலே நான் குடிச்சேன். ஐயா நயன்தாராக்கா நீங்க வேற ஏங்கா பன்னிப்பாலையா போட்டேன்னு கேட்டேன். இது பன்னிப்பால் இல்லக்கா, சுத்தமான பசும்பால் தான், வேற ஒண்ணு இல்ல. நீலாம்பரி இப்படி வியாபாரத்துக்கு எடுக்கிற மாதிரி குறுக்க கேள்வி கேட்டேன்னா நான் வாயில வரதுல வளரிறல உண்மைய. அப்ப பன்னிப்பாலுங்கிறது உண்மைதானடி? ஐயோ எனக்கு வேற யாரும் எதிரி வேண்டாம், என் நாக்கே போதும் போல. பால் எப்படி குறைஞ்ச ரேட்டுக்கு வாங்கினேன்னு தெரியணும். அதானடி நம்ம பால் பண்ண வச்சிருக்க பால் பாண்டி அண்ணனுக்கு 10வது குழந்தை பிறக்குதுன்னு இன்னைக்கு பால் பண்ணையில இருந்து பால் எல்லாம் ஃப்ரீயா கொடுத்துக்கிட்டு இருந்தாரு. அதான் ஒரு டின் பாலை நானும் வாங்கிட்டு வந்து பாதாம் பால் கடையை போட்டு நடத்திக்கிட்டு இருக்கேன்டி. போதுமாட்டி? இந்த கதை போதுமா? இதுக்கு மேல வேணுமா? இந்த காரணம் போதுமா? இதுக்கு மேல வேணுமா? ஆமா பாதாம் பாலுக்குள்ள எதுக்குடி நிலக்கடலை பருப்பு கிடக்கு? அடியே பால்ல இருக்க வெண்ணெய் மாதிரி என் மனசுலயும் வெண்ணெய் தாண்டி இருக்கு. நான் பாலை மாதிரி தூய்மையானவ. ஏதாவது பரதேசி நாய் பாதாம் பருப்பு கூட நிலக்கடலை பருப்பை மிக்ஸ் பண்ணிருக்கோம். அதுக்கு நான் எப்படி காரணமாக முடியும்? நல்லா உருட்டப்படுத்திருக்கட்டி, வாயை திறந்தாலே உருட்டுன்னு உருட்டிக்கிட்டு இருக்க. ஏதோ ஒண்ணு நல்லா ஜில்லுன்னு இருக்கு, குடிச்சிட்டு போறோம் அப்படித்தானே? இப்படி அரம்பராம குடிப்பார்களா? 1008 கேள்வியை கேட்டு மனுஷனை கொலையா கொள்றாளுவோ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம நம்ம சேனல்ல கமெண்ட் பண்ணவங்க நேமே இப்ப நாம பார்க்கலாம். குமார் கற்பகம், சஸ்விகா ஸ்ரீ, விஷாலி விகாஸ் மேலக்கரந்தை, அஞ்சலி முருகன், ராதிகா முருகன், வீரலட்சுமி, செல்வம் ராணி, மகிஷாலினி ஃப்ரம் மதுரை. ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி நிறைய பேர் கமெண்ட் பண்ணிருக்காங்க. கமெண்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப பெரிய தேங்க்ஸ். தொடர்ந்து வீடியோ பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. பை ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம்.